லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாப்பாடு எப்படி சார்? பிரமாதம் போங்க, பின்னிட்டீங்க. அப்புறம் உங்க மூத்த மருமகனை பத்தி சொல்லதான் கூப்பிட்டேன். சொல்லுங்க சார். உங்க மருமக இருக்காரு, இவர் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண வாத்தியாரெல்லாம் இல்ல. இவர் உங்ககிட்ட ரொம்ப பெரிய விஷயத்தை மறைக்கிறார். என்ன சொல்றீங்க மாப்ள? என்ன இது? அம்மா அம்மா அது சார், நீங்க என்ன சொல்றீங்க? பதறாதீங்க சார், உங்க மருமகன் ஒன்றும் சாதாரண வாத்தியார் இல்ல. எங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிற வாத்தியாருக்கெல்லாம் பெரிய வாத்தியாரு. அம்புட்டு திறமசாலி இவர். இவர் மருமகனா உங்களுக்கு வந்ததுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல வந்தேன். நல்ல வேலை சார், நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். அப்பச்சி, அண்ணன் கூப்பிடுறாங்க. சரிங்க சார், நீங்க பேசிக்கிட்டு இருங்க. என்ன கூப்பிடுறாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க சார். வரட்டுமா? பாத்தியா, நீ வாத்தி இல்லன்னு சும்மா சொன்னதுக்கே உன் மாமனார் முகம் 7 ஊருக்கு இழுத்துது. நீ வாத்தி இல்லங்கிற உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னு வை, அம்புட்டு தான். சார் இல்லை சார், இப்படி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா எங்கள் அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க சார். நான் பணத்தை சீக்கிரமாகவே கொடுத்துட்றேன் சார். அந்த நினப்பு இருந்தா சரி. நான் உனக்கு ரொம்ப டைம் கொடுத்துட்டேன். மறுபடியும் நான் வர்றது பணத்தை வாங்கிட்டு போறதுக்காக மட்டும்தான் இருக்கணும். பாத்துக்க. ₹1,00,000 வரைஞ்சு முடிச்ச உடனே பணம் கைக்கு வந்துடும். ஹலோ அண்ணா, இப்போ கால் பண்ணியிருந்தீங்கல்ல பேனர் வரையணும்னு? ஆமாப்பா, சொல்லு. 20 பேனர் எங்கே வரையணும்? நம்ம சாக்கோட்டையில தான்ப்பா. அண்ணா நான் வரேண்ணே, வந்து வரையறேன், வந்து வரைஞ்சி தரேண்ணே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீயே வா, வந்து வரைஞ்சு கொடு. அண்ணா அந்த ₹1,00,000 வேலை முடிஞ்சோடனே கொடுத்துருவீங்கண்ணே? 1,00,000 தானே, நீ ஏன் கவலைப்படுற? வந்துடும். நீ முதல்ல சாக்கோட்டைக்கு வா, வரைய ஆரம்பியே. பணம் ரெடியா இருக்கு. சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் வந்துடுறேன். சீக்கிரம் வாப்பா. சரி. ஹலோ, கல்யாண வீடு களை கட்ட போகுது, ஆட்டம் பாட்டம் ஆரம்பிக்க போகுது. இப்ப இந்த தலானிய சுத்த விட்டு சாங்க ஆரம்பிக்க போறோம். மியூசிக் நிக்கும் போது யாருக்கிட்ட தலானி இருக்கோ அவங்க குடுவையில் இருக்க சீட்டை எடுத்து அதுல என்ன பாட்டு வருதோ அதுக்கு அவங்க ஆடணும். ஆரம்பிக்கலாமா? பாப்ல உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்க. அப்படி நீதான் கல்யாணம் பண்ணு. போலாம். ஏங்க கொடுங்க, வேகமா பண்ணுங்க. போறவனா என்ன பட்ட? பத்தல பத்தலையா? ஆடிடுவோமா? பத்தல குட்டியும் பத்தல புட்டியும் பத்தல மத்தல ஆறாடே சுத்த. நெக்ஸ்ட். ஆறு மாட்டான் பாப்பா. இப்படி மாட்டான்டா, இப்படி மாட்டான்.
சரி பரவாயில்ல வாங்க. நல்ல பாட்டா வரணும் வேண்டிக்க. உனக்கு என்ன பாட்டு மாட்டுதா? காத்து வாக்குல ரெண்டும் காதல். சரியான பாட்டு தாண்டா உனக்கு. வாங்கடி 2 பேரும் வாங்க. ஓகே அவ்வளவுதான் ஆடும். சூப்பரா அடுத்த பாட்டு. பாத்து ஓகே நெக்ஸ்ட். ஹலோ. தம்பி செந்தில், பேனர் கான்ட்ராக்ட் கணேசன் பேசுறேன்ப்பா. உன் செல்லுக்கு அந்த சாக்கோட்டை லொகேஷன் அனுப்பி வச்சிருக்கேன். பார்த்துட்டு சீக்கிரமா வந்துரு. ஓகே. சாரத்தெல்லாம் கட்டி எல்லாம் ரெடியா இருக்கு. எப்பா சீக்கிரம் வரைஞ்சு முடிச்சிரு. 5 மணிக்கெல்லாம் செக் பண்றதுக்கு ஆளுகள் வந்துருவாங்கப்பா. ஓகே. அவ்வளவுதான் மாட்டிக்கிச்சா? குடு. வேகமா பண்ணுங்க. சீக்கிரம். மாட்டியா? தம்பி செந்தில், என்ன புறப்பட்டாச்சா? கிளம்பிட்டேன். சரிப்பா, சீக்கிரம் புறப்பட்டு வந்துரு. டைம் ஆச்சுல்ல. வாத்தியாரே, என்னங்க என்னாச்சு? நீ போய் பாரும்டா. எனக்கு கொஞ்சம் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் எனக்கு தலைவலியா இருக்கு. என்னங்க தலைவலியா? என்னாச்சுங்க? நான் வேணா போய் மாத்திரை எடுத்து வரட்டுமா? இல்லங்க, நான் போய் மாத்திரை ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்லங்க, தலைவலியோட எப்படி உங்களால இருக்க முடியும்? ஐயோ, ஒன்றும் இல்லை. சொல்றத கேளுங்க. இல்லைம்மா, வேற ஒன்றும் இல்லை. நல்லா அந்த கல்யாணம் வேறு போயிட்டு இருக்கிறதுனால ஒழுங்காக தூங்க முடியல. அதான் தூங்கிட்டேன்னா சரியாயிடும். நான் பார்த்துக்கிறேன். நீ போய் பாரும்தா.
சொன்னா கேட்க மாட்டேங்கிறிய. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க மாடிக்கு போய் ஓய்வெடுங்க. என் கூட வாங்க. இல்ல அமுதா, நான் போய்க்கிறேன். சொன்னா கேளுங்க, வாங்க என் கூட. வாங்க. என்ன அமுதா? பேசாம வாங்க. வாங்க. உட்காருங்க. காஃபி வேணா எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான். சரி, படுத்துக்கோங்க. போதும். சரிங்க, நீங்க தூங்குங்க. அமுதா, தேங்க்ஸ். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிறுக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சிறுக்கு வரணும் வேணும், உல்லாசமா இருப்பேன். ராஜபானா எனக்கு ராஜபானா எனக்கு ராஜபானா ஆளுங்க எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க எனக்கு ராஜபானா ஆளுங்க எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க. என்னடா இது? யாரை வச்சு போத்திக்கிட்டு இருக்க? 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு யாரை மறைச்சு போத்திக்கிட்டு இருக்க? என்னடா இது கசாம்சா? இல்லை மாமா. டேய், உன்னை நல்லவன் நினைச்சேன்டா. ஆமா. விளையாடா. மாமா. டேய், உனக்கு தலைவலின்னு சொல்லி அமுதா உன்னை படுக்க வச்சுட்டு போனேன்னு சொன்னா நீ என்னடா தலையணையை போத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? மாமா, நானே கடுப்புல இருக்கேன். அந்த பாட்டி பணம் கேட்டு மிரட்டிட்டு போறான். அவன் கிடக்குறா. சரி, பணத்துக்கு என்ன பண்ண போற? நான் யோசிச்சேன் மாமா, அந்த விஷயமா தான் நான் போகிறேன். மதுரை பேனர் கான்ட்ராக்டர் கால் பண்ணாங்க. சாக் ஹோட்டலில் 20 பேனர் படம் வரைஞ்சா 1 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு நைட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டியாடா? அதுவும் பொண்ணு ஊருக்கு பக்கத்துல வேற இருக்கு. இது சரி வராத மாப்பிள. அதுவும் நைட்டு ஃபுல்லா. யாராவது கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நீங்கள் தான் இருக்கீங்களா மாமா, பார்த்து இப்படியே சமாளிச்சு. நான் போயிட்டு வந்துடுறேன். எப்படியாவது அம்மாவையும் அமுதாவை மட்டும் சமாளிச்சிருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமா. மாப்பிள, எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல மாமா. ரொம்ப ஃபீல் பண்றானே. சரி மாப்பிள, நான் சமாளிச்சுக்கிறேன். நீ போயிட்டு வா. தேங்க்யூ ஸோ மச் திவ்யா, வந்து இவ்வளோ நேரம் என் கூடவே இருந்ததுக்கு. ஷார் டே, இவரோட சிஸ்டர் மேரேஜ் முடிஞ்ச உடனே ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. பாய். போயிட்டு வரோம். ஓகே அம்மா, போயிட்டு வாங்க. பாய். பாய். எங்க
அங்க பாருங்களேன். இது செந்தில்ல? ஆமாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, இவன் டீச்சர் இல்ல, சாதாரண கிளர்க்குன்னு. பேனர்ல படம் வரைகிறவன்னு நான் மதுரையில் கூட பார்த்தேன்னு சொன்னேன்ல, அப்ப யாருமே நம்பல. இப்பயாச்சும் பாத்துக்க. ஆமாங்க, நீங்க சொல்லும்போது கூட நான் நம்பல. எதுக்கு வீண் பிரச்சனைன்னு விட்டுட்டேன். காசு பணத்துக்காக எப்படி எல்லாம் போய் சொல்லி ஏமாத்துறாங்க பாருங்க. ஆமா ஆமா, சரியான ஃப்ராடா இருப்பான் போல. ஆமா, விசாரிக்காம இவனுக்கெல்லாம் எப்படி பொண்ணு கொடுக்குறாங்க? இதை இப்படியே விட்டுறக்கூடாதுங்க. என்ன யோசிக்கிற? இத உமா கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்றது தாங்க கரெக்ட். இதுக்கு முன்னாடி உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால விட்டுட்டோம். இப்ப இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டுக்காம போனா ஏமாற போறது பாவம் உமாவோட அக்கா தானங்க. கரெக்ட், நீ போன் பண்ணி சொல்லு. என்னாச்சு? போன் எடுக்கலங்க. திரும்ப ட்ரை பண்ணு. என்ன உமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எங்க போனா அவ? நம்மளே எடுத்து பேசலாம். உமா, என் ஹஸ்பண்ட் அப்பவே சொன்னார்ல, உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவரு சரியான ஃப்ராட். என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே அவர் உங்க எல்லார்கிட்டயும் வாதியார்னு போய் சொல்லிருக்காரு. சாக்கோட்டை மெயின் ரோட்ல பேனர் வரைஞ்சிட்டு இருக்காருடி. நீ ஏறு போவோம். தலை வலிக்குதுன்னு தானே தூங்க போனாங்க, நாம தானே தூங்க வச்சுட்டு வந்தோம். எனக்கு தலைவலி. 2 நாள் இந்த கல்யாண வேலை போயிட்டு இருக்குல்ல, அதனால ஒழுங்கா தூங்க முடியல. கொஞ்ச நேரம் தூங்கினா சரியாயிடும். வேர்க்குது இல்ல? ஐயோ ஐயோ, கொசு என்ன இதுக்குள்ள வந்து கிடைக்குது? வீடு இவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்காங்க, ஒரு சொட்டு காத்து வர மாட்டேங்குது, ஒரே கொசு தான் வருது. ஐயோ ஏ பாப்பா, இந்த வீட்டுல எங்காச்சும் ஏசி ரூம் இருந்தா பார்த்து கண்டுபிடி, போய் நிம்மதியா படுத்து தூங்கணும். வர்ற மூஞ்ச திருப்புறத. அத்தை, நீங்க வேணா எங்க வேணா படுத்து தூங்கலாம், நான் காத்துலாம் தூங்க மாட்டேன், உங்களுக்கு தெரியும்ல. வேரி சிதம்பரம். மாப்ள என்ன? இந்த காத்தையே ஒரு பிரச்சனையா மாத்திடாதீங்க. ஏய், நின்னுட்டு இருக்கிய சொல்லேண்டி. எங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்கிறேன். உனக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த
வீட்டுல வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. இவன் ஒருத்தன் சிதம்பரத்தை மாட்டி விடலான்னு பார்த்தா பொண்ணு மாட்டிக்கிட்டா. சரி அவ வராம பிரச்சனை ஆகும்னு பார்த்தா அதுவும் பொசுக்குன்னு போயிடுச்சு. அடுத்து என்ன பண்றது? ஏ மாப்பிள, என்னையா ரொம்ப பழத்த யோசனையா இருக்கு? நல்லா சாப்பிட்டு தானே உட்காந்துருக்க, பேசாம போய் தூங்க வேண்டியதானே? இவ ஏன் இங்கிருந்து வரா? பார்த்தா என்ன விஷயம்? ஏன் முகம் ஒரு மாதிரியா வதங்கி கிடக்கு? அத்தை, பரவாயில்ல, சொல்லுமா. அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வரியலா? அத்தை, மாப்பிள்ளைகிட்ட ஏதோ தனியா பேசணும் ஆசைப்படுது. துணைக்கு போங்க, இருட்டா இருக்குல்ல. அவங்க கிடக்குறாங்க, நீ வாமா. சரி மாப்பிள, பாப்பா போய் ஏசி ரூம் தேடுவான். ஏன் மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? அம்புடி சிக்கனை நீ தானே தின்ட்ட, வா. சொல்லுத்தா, என்ன? உங்க பையன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாக அத்தை.